நான் கிளம்புறேன். நீ எப்படி சொன்ன மாதிரி பாத்துக்க, சரியா? நான் வரேன். சரி சார். கவிதா, நீ எப்படிங்க? ரொம்ப நேரமா உங்களை காணோம், அதான் உங்களை தேடி வந்தேன். நீங்க மயங்கி கிடந்தீங்க, அதான் இங்க வந்தேன். ஆமா கவிதா, இந்த ரூமுக்குள்ள ஏதோ எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி வந்தேன். அப்புறம் ஏதோ ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவில்லாம போச்சு. கவிதா, என்னாச்சு? என் கையில எதுக்கு கட்டு போட்டிருக்கு? நீங்க நான் வந்து பாக்கும்போது நீங்க மயங்கி கிடந்தீங்க. உங்க கையில கீழே கிடந்த கண்ணாடி கிளாஸ் குத்தி கிழிச்சு நிறைய ரத்தம் போயிடுச்சு. சரியான நேரத்துல நான் வந்தேன், அதான் ஸ்டிச் பண்ணி கட்டு போட்டுட்டு. ஐயோ இருங்க, என்ன கையணும்னு நான் பாத்துறேன். வேணாம் வேணாம், இப்பதான் மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கேன். உடனே கட்டு பிரிக்க கூடாது, 2 நாள் கழிச்சு பிரிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய காயம்னு தெரியும். மயக்கத்துல இருந்ததால உங்களுக்கு வலி இல்ல, இல்லனா இந்நேரம் துடிச்சு போயிருப்பீங்க. கவிதா, ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, கவிதா இந்த போன் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, அப்பா கால் பண்ணிருக்காரு. எனக்கும் கால் பண்ணாங்க செல்வி. நான் வேலையில இருந்ததால பேச முடியல. அவங்க போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் உங்களை தேடி வந்தேன். உங்களை காணும்னு தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கவிதா, நான் உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, அதனாலதான் அப்பா கால் பண்ணிருக்காரு. உடனே நான் கிளம்புறேன். செல்வி, நீ வந்த வேலை முடிஞ்சுதா? இதனால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது? கவிதா, வந்த வேலை முழுசா நடக்கலனாலும் ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நந்தினியோட கொலையை கண்டுபிடிக்க முடியுமான்னு இனிமேதான் தேடணும். ஆனா ஒரு பொண்ணா என்னோட வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லனா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. நீங்க வந்த பின்னாடிதான் ஒரு சில விஷயம் உண்மை என்னன்னு எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. நம்மள பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? ஆமா செல்வி, அப்படி என்ன உண்மை? இப்ப என்னால அதெல்லாம் விவரமா சொல்ல முடியாது. நான் உடனே கிளம்புறேன். உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து எழுந்துரு. நான் வரேன். இல்ல மாப்ள, இதுக்கு மேல நம்ம காத்திருந்தோம்னா நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாம உள்ள போய் செல்விக்கு என்ன ஆச்சுன்னு நாம பாப்போம். நீ போலீஸ் வந்தா உள்ள கூட்டிட்டு வாமா. ஆமா மாமா, நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் உள்ள போலாம். போலீஸ் வந்தா நீங்க உடனே கூட்டிட்டு வந்து. சரிங்க, நீங்க உள்ள போங்க. அப்பா. செல்வி, செல்வி, கையில கட்டெல்லாம் போட்டிருக்க, என்னமாச்சு? உள்ள எதுவும் பிரச்சனையாமா? என்னாச்சு செல்வி? ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? ஏதாவது பிரச்சனையா? ஏமா, ஏன் போன் எடுக்கல? உன்னை யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? செல்வி, என்ன இது? கையில கட்டு போட்டிருக்க, என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய கட்டா போட்டிருக்க? அப்பா, எனக்கு ஒன்னும் ஆகல. என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. என்ன செல்வி, கையில அடிபட்டு கட்டு போட்டிருக்க, பதட்டப்படாதனா? எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? இப்ப உள்ள என்ன நடந்துச்சுன்னு பேசுறதுக்கான நேரமே இல்ல. ஆனா நான் போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன செல்வி சொல்ற? நந்தினி பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? எவிடன்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா மாமா, எனக்கு நந்தினியோட ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னமா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? என்ன ஆதாரம் செல்வி? இதோ இதா அந்த ஆதாரம். நந்தினியோட ஸ்மார்ட் வாட்ச்.